இன்ஸ்பெக்டர் வந்து நீ எகிரி போய் இப்படி பிடிக்கிறேன்னும் போது அது தப்பான விஷயம். சீமான் அண்ணனுடைய அந்த பாதுகாவலர் அவர் வந்து காவல்துறை அதிகாரி கிடையாது, அவர் காவல்துறை கிடையாது, செக்யூரிட்டி தான் அவர். சீமான் அண்ணன் வீட்டில் காலையில் ஒரே பரபரப்பு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பாலிமர் நியூஸில் ரிப்போர்ட் பண்ணாங்க. பயங்கரமாக வந்து அதாவது அவர் வந்து அவங்க வீட்டில் இருக்க ஒரு பர்சனல் செக்யூரிட்டினா அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன். 25 வருஷம் அவர் வந்து பிஎஸ்எஃப்லேயோ இதில் வேலை செய்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போ சீமான் அண்ணன் வீட்டில் அவருடைய பாதுகாவலராக இருக்காரு. இவர் பேரில் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. காவல்துறை வந்து அங்கே வந்து சமன் ஓட்டுறாங்க. சமன் ஓட்டும் போது இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் வந்து சாதாரணமாக சமன் ஓட்ட வரமாட்டாங்க. சரி, இது பெரிய மேட்ரு, அதனால இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, கேட்டை திறக்க சொல்லியிருக்காங்க. இவர் வந்து உள்ளேருந்து ஏதோ தப்பாக பேசியிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த வீடியோவை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு போலீஸ்காரர் இவரை பிடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற அந்த வீடியோவை வந்து நாங்கள் வெளியிடுவோம், எங்ககிட்ட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு சீமானனுடைய வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க அதை வந்து போலீஸில் சமர்ப்பிச்சாங்களா, டிஜிபிக்கு போனாங்களா, இல்லை சிஓபிக்கு போனாங்களா என்னன்னு தெரியல, அடிஷ்னல் கமிஷனருக்கு போனாங்களா, என்ன மேட்ருன்னு தெரியல இன்னும். ஆனால் இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஃபிஷ்ஷியாக தாங்க இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த இது ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். எப்படி வந்து அந்த இன்னொரு போலீஸ்காரர் அவரை பிடிக்கும்போது பாஞ்சின்னு வந்து இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறார் பாருங்க. வீடியோவில் முதல்ல வந்து அது இதுவாக தான் காட்டினாங்க. இது வந்து வெளியில் இழுத்துன்னு வர சீனு. அவர் கையில் துப்பாக்கி வேறு இருந்திருக்கு. எப்படி எகிரி வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை ஷோல்டர் அந்த காலரில் பிடிக்க வராரு, அது வந்து தப்பு. அங்கேருந்து அவர் வந்து அப்படியே எகிரின்னு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னும் போது எஸ்ஹெச்ஓ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அப்படின்ற அந்த ஒரு பவரில் இருக்க ஒரு ஆளை எகிரின்னு வந்து நீ வந்து அடிக்கிறதுன்றது, அடிக்க வரா மாதிரி நீ வந்து சட்டையை பிடிக்கிறியோ, அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் சரி, ஒய் சர்வீஸாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து ஒய் பிரிவு இது பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க விஜய் அண்ணனுக்கு. அந்த ஒய் பிரிவு அவங்க வந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க அப்படின்றது நேற்று கூட யாரோ பேசியிருந்தாங்க, நான் வந்து கவனித்தேன் அந்த விஷயத்த. ஒய் பிரிவு வந்து அவங்க ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ். இவர் அண்ணாமலை அண்ணன் தான் பேசினார் போல இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்கெல்லாம் வந்து ட்ரெயின்டு க்ரூம்டு ஆஃபீஸர்ஸ், அவங்க வந்து அந்த மாதிரி தப்பாலாம் நடந்துக்க மாட்டாங்க. ஏதோ விஜய் அண்ணனுடைய அந்த கூட்டத்தில் ஏதோ பத்திரிகையாளரை ஏதோ பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு டாக்கெல்லாம் இருக்குது. சரி, அதை விட்டுருவோம். இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இவர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் இவர் எகிரின்னு போய் அப்படி பிடிக்கிறார் அவர். அது தப்பு தானே. ஒரு யூனிஃபார்மில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுவும் ஒரு இன்ஸ்பெக்டர்னா அவர் கீழே ஒரு 3 எஸ்ஐ 4 எஸ்ஐயாவது இருப்பாங்க. 4 எஸ்ஐக்கு கீழே ஒரு 5 ஹெட் கான்ஸ்டபிளாவது இருப்பாங்க. 5 ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கீழே ஒரு 10 கான்ஸ்டபிளாவது இருப்பாங்க. இவ்வளோ ஒரு பவர் இருக்க ஒரு ஆள், ஒரு ஸ்டேஷனே வந்து அவர் கண்ட்ரோலில் தான் இயங்குது. அவருக்கு மேலே ஏசி இருப்பாங்க, டிசி இருப்பாங்க, அதெல்லாம் விட்ருங்க. ஆனால் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நீ எகிரி போய் இப்படி பிடிக்கிறேன்னும் போது அது தப்பான விஷயம். சீமான் அண்ணனுடைய அந்த பாதுகாவலர் அவர் வந்து காவல்துறை அதிகாரி கிடையாது, அவர் காவல்துறை கிடையாது, செக்யூரிட்டி தான் அவர். அவர் கையில் எனக்கு கன் இருக்குது. கன் வந்து லைசன்ஸ்டு கன். ஏன்னா லைசன்ஸ்டு கன் அவங்களுக்கு தேவை. பவுன்சர்கிட்டே இப்போல்லாம் வந்து நிறைய பேர் கன் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்கன்னு வைங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்குது. இந்த ஒரு ஆள் வந்து எகிரி போய் அவரை பிடிக்கிறாருன்றது என்னால் பார்த்து நம்ப முடியல. என்னடா அவன் சரக்கு கட்சிக்கிறானா, என்ன இந்த ஆள் பண்ணுறான், மென்டலாக இருந்தால். இவர் என்னதான் ப்ரொவோக் பண்ணாலும், என்னதான் வாடா போடானாலும், என்னதான் அந்த பையா இந்த பையான்னு இவர் சொல்லியிருந்தாலும் அவர் வந்து இப்படி பண்ணக்கூடாது. எகிரி போய் ஒரு இன்ஸ்பெக்டரை வந்து டியூட்டியில் இருக்க ஆஃபீஸரை வந்து நீ போய் மேன் ஹேண்டில் பண்ணுறன்னா அது பெரிய கேஸு, ஜாமீனே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கேஸு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த மேட்டரை வந்து பாலிமர் நியூஸில் இன்னைக்கு மத்தியானம் நான் லைவ் அப்படி பார்த்துன்னே இருந்தேன். என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை இருக்கு. முதல்ல பார்க்கும்போது இந்த எகிரின் வர சீன் வந்து காட்டல. இப்போ வந்து இந்த எகிரின் வர சீனை தான் காட்டுறாங்க. அவர் ஒய்ஃப் வேற வந்து இப்போ பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 25 வருஷமா அவர் வந்து 25 வருஷம் அவர் இந்தியன் ஆர்மிக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காரு, அவர் தப்பான ஆள்லாம் கிடையாது அப்படின்றாங்க. ஆனால் அம்மா, அந்த அவர் வந்து பண்ண அந்த விஷயம் வந்து தப்பான விஷயம் தான். இதை வந்து நீங்கள் எந்த கோர்ட்லையுமே வந்து அந்த ஒரு சீன் போட்டு காட்டினாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீ எகிரின் எதுக்கு போன, அதுக்கு முன்னாடி அடிச்சதோ இது பண்ணதோ அதெல்லாம் வந்து ஒண்ணுமே. அடிச்சா கூட ஒரு போலீஸ்கார் வந்து அடிக்கிறாருன்னா நீங்க அவர் மேல கேஸ் போடலாம். நீ எகிரின் போய் அவர் அடிக்கக்கூடாது திரும்பி. அதுதான் வந்து உலகத்திலேயே எங்கேயுமே வந்து அதுதான் ஒரு ரூல். சினிமாவில் தான் எகிரின் போய் விஜய் அண்ணன் போலீஸ் அடிக்கிறதும், இல்லை ரஜினி சார் போலீஸ் அடிக்கிறதும், இதெல்லாம் வந்து தனுஷ் போலீஸ் அடிக்கிறதெல்லாம் வந்து சினிமாவில் தான் நடக்குமே தவிர ரியல் லைஃப்ல நடக்காதுங்க. இது ரொம்ப தப்பான விஷயமா தான் எனக்கு தெரியுது. இன்னும் இதை வந்து இன்னும் எவ்வளோ பெருசாகிறாங்கன்றது பார்க்கலாம். இனி சீமான் அண்ணனுக்கும் ஒய் கேட்டகரி கொடுப்பாங்களா அப்படின்றதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.